குட் மார்னிங் கைஸ். யூபிஎஸ்சி சிசெட் கிராஷ் கோர்ஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது செஷன் 22. ஸோ ஆல்ரெடி செஷன் 22ல் நம்ம பார்ட் 1 பார்த்தாச்சு, கரெக்டாக? பார்ட் 1 கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ அதோட கண்டினியூஷனாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்ட் 2. ஸோ இன்னும் ஒரு சில யூபிஎஸ்சி கொஸ்டின்ஸ் நம்ம அதில் பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ லீனியர் அண்ட் சர்க்குலர் அரேஞ்ச்மெண்ட் நம்ம பார்த்துருந்தோம், அண்ட் கோடிங் டீகோடிங் நம்ம பார்த்துருந்தோம், கரெக்டாக? ஸோ அதில் உள்ள மீதி உள்ள சம்ஸ் நம்ம இதில் சால்வ் பண்ணலாம், ஓகேவா? ஸோ யூடியூப் சேனல் பார்த்துட்டிங்கன்னா ஐயப்பன் சார் ஆப்டிடியூட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெலிகிராமில் ஐயப்பன் சார் ஆப்டிடியூட் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லேயும் கிராக் ஆப்டிடியூட் வித் ஐயப்பன் இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ தட் யூ வில் கெட் த நோட்டிஃபிகேஷன் அபவுட் த ரீல்ஸ் அண்ட் ஷார்ட்ஸ், ஓகேவா? ஓகே, வாங்க சப்ஜெக்ட்குள்ளே போயிடலாம். திஸ் கொஸ்டின் ஆஸ்க் இன் 2018, ஓகேவா? ஸோ என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். எல் எஸ் ஜே எக்ஸ் வி சி திஸ் இஸ் கோடட் ஃபார், எதுக்கு கோட் பண்ணியிருக்காங்க? மும்பை அப்படிங்கிறதுக்கு இதை கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ வாட் இஸ் தி கோட் ஃபார் டெல்லி? DELHI, ஓகேவா? ஸோ என்ன அப்படின்னா இது எந்த மாதிரி பண்ணியிருக்காங்க? 6 லெட்டர்ஸ் இருக்குது, 6 லெட்டர்ஸ் இருக்குது. ஸோ இந்த எம்முக்கும் இந்த எம்முக்கும் ஒரே இதாக இருக்கா? ஆமாம், ஒரே இதாக இருக்குது. அப்போது எக்ஸுக்கு இது வந்து MUMBAI இப்படி தான் இருக்குது, கரெக்டாக? சரி, இப்போ இந்த செம்மை சால்வ் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஏபிசிடியை ஃபுல்லாக ஒரு டைம் எழுதுனா நமக்கு ஈஸியாக இருக்கும், சரியா? ஸோ ABCDEFGHIJKLMNOPQRSTUVWXYZ இப்படி ஒரு டைம் எழுதிட்டோம் அப்படின்னா ஏன் சொல்ல அப்படின்னா பாருங்க, எல்லுக்கும் எம்மு போட்டிருக்காங்க, ஜேக்கும் எம்மு போடுறோம். அப்போ என்ன கான்செப்ட்னு தெரியல, ஓகேவா? சரி, IJKL, எல்லுக்கு அடுத்து என்னது இருக்குது? எம் இருக்குது, அப்போ +1. எஸ் இருக்குது, எஸ்ஸுக்கு பதிலாக யூ போட்டிருக்காங்க, அப்போ TU, அப்போ 2 இது தள்ளி +2. ஜே எங்கே இருக்குது? ஜே எங்கே இருக்குது? ஜேக்கு பதிலாக எம் போட்டிருக்காங்க, அப்போ 3வது எழுத்து, அப்போ +3. எக்ஸுக்கு 1 2 3 4 பி போட்டிருக்காங்க, அப்போ 4வது எழுத்து. அப்போ கோடிங் எனக்கு வந்துருச்சு, +1 +2 +3ங்கிற மாதிரி தான் நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க? போட்டுட்ருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு கிளியராக தெரிஞ்சிடுச்சு. இப்போ இந்த கோடை இப்படி மாற்றிருக்காங்க, கரெக்டாக? அதாவது இதுக்கு முன்னாடி லெட்டர், இதுக்கு 2 லெட்டர் முன்னாடி, இதுக்கு 2 லெட்டர் 3 லெட்டர் முன்னாடி, இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கும். அப்போ டிக்கு முன்னாடி லெட்டர் சி, அப்போ ஃபஸ்ட் ஆன்சர் சி. இக்கு 2 லெட்டர் முன்னாடி என்ன இருக்குது? 1 2 என்ன இருக்குது? சி தான் இருக்குது. எல்லுக்கு 3 லெட்டர் முன்னாடி 1 2 3 என்ன இருக்குது? ஐ இருக்குது. CCIன்னு ஆன்சர் இருக்கா? ஆப்ஷன் ஏவும் இருக்குது, டியும் இருக்குது. சரி, அடுத்த 4வது ஹச்சுக்கு 4 எழுத்து முன்னாடி 1 2 3 4 என்ன இருக்குது? டி இருக்குது. ஐடி இருக்கா? இதில் எஃப் இருக்கிறனால இது தப்பு. ஆன்சர் ஏங்கிறது தான் எனது கன்ஃபார்ம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம சால்வ் பண்ணணும். ஸோ ஜென்ரலி எப்படி நம்ம பார்ப்போம் அப்படின்னா, ஏதாவது இந்த லாஸ்ட் எழுத்து எந்த எழுத்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அந்த எழுத்து நம்ம பார்ப்போம். அந்த கோடிங் நம்ம கண்டுபிடிச்சிட்டு அதுக்கேற்ற மாதிரி சால்வ் பண்ணணும், ஓகேவா? ஃபைன். ஸோ another question asked in 2019, ஓகேவா? Every alternative letters of English alphabet from B onwards including B written in lower case, ஓகேவா? small letters, and the remaining letters capitals, okay? How is the first month of the second half of the year is written? First month of the second half என்னது? ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை. ஆன்சர் ஜூலை தான். ஸோ ஜூலையை எப்படி எழுதுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க, ஓகேவா? சரி, பி ஆன்வர்ட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க? பி ஆன்வர்ட்ஸ், பி ரிட்டன் பி, பியிலேருந்து ஸ்மால் லெட்டர் பி, சி, டி, இ, எஃப், ஜி, ஹெச், ஐ, ஜே, கே, எல், எம், என், இந்த மாதிரி நம்ம போயிட்டே இருக்கணும். ஸோ மோஸ்ட்லி நம்ம செக் பண்ணிடுவோம். ஜே என்ன இருக்குது? ஸ்மால் லெட்டர், அப்போ ஸ்மால் லெட்டர் ஜே, அப்போ இந்த ஆப்ஷன் போயிடும். அடுத்து ஜூன், JULY, JULY, ஓகே. சரி, நம்ம பார்ப்போம். ஸோ ஏபிசிடியை ஒரு டைம் இந்த மாதிரி தெளிவாக எழுதிட்டிங்கன்னா, பியிலேருந்து லோயர் கேஸ் சொன்னாங்க. ஸோ BCDEFGHIJKL இந்த மாதிரி. அப்போ JULY இதை மட்டும் ரவுண்ட் பண்ணால் போதும். ஜே ஸ்மால் லெட்டர், யூ கேபிட்டல், எல்லும் என்னது தான்? ஸ்மால் தான், ஒய் என்னது? கேபிட்டல். ஸோ இதை மட்டும் பார்த்தா போதும். ஆன்சர் என்னது? ஆப்ஷன் டி. ஸோ இது எல், ஓகே. இது வந்து ஒய் ஸ்மால், அதனால தப்பு. ஆன்சர் ஆப்ஷன் டி தான் என்னது? கரெக்டான ஆன்சர், ஓகேவா? ரைட்.
ஸோ 2019 கேட்ட அனதர் கொஸ்டின் இந்த சீக்வன்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க, ஹவு மெனி ஃபைவ்ஸ் ஆர் தேர், எத்தனை ஃபைவ்ஸ் இருக்குது, 1 2 3 அப்படி போடக்கூடாது. என்ன சொல்லியிருக்காங்க, which are not immediately preceded by 3 but immediately followed by 7. 7 இருக்கணும், எல்லாத்துலேயும் 7 இருக்குது. நாட் preceded by 3, முன்னாடி 3 இருக்கக்கூடாது. இதில் 3 இருக்கா, அப்போ இது கிடையாது. முன்னாடி 3 இருக்கா, அப்போ இது கிடையாது. அப்போ இது மட்டும் தான் 5 7, இந்த ஒன்று தான் இருக்குது. ஆன்சர் 1. ஸோ இந்த மாதிரி 19 கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அவ்வளோ பெருசாக கேட்கல, பட் இது வந்து ஈஸி தான், தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா, ஃபைன். இந்த கொஸ்டின் பாருங்கள், a 5-story building with floors from 1 to 5 is painted using 4 different colors and only one color is used for painting a floor. அதாவது ஒரு ஃப்ளோருக்கு ஒரு கலரு, மொத்தம் 5 கலர். சரியா, ஓகே. 5 கலர்னா கொடுத்துருக்காங்க. 1 to 5 பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. 4 கலர்ஸ் இருக்குது, 4 டிஃப்ரெண்ட் கலர். ஓகே. த மிடில், சரி, 1 2 3 4 5 இப்படி வைக்கலாம். பட் இப்படி நம்ம ஃப்ளோர் தானே, கீழே இருந்தே மேலே போயிடும், அது பெட்டராக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த், இந்த மாதிரி இருக்குது. ஸோ மிடில் ஆஃப் த ஃப்ளோர் இஸ் பெயிண்டட் இன் டிஃப்ரெண்ட் கலர். இது ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட் கலரில் இருக்கான். சரி, இருக்கட்டு. த செகண்ட் அண்ட் ஃபோர்த் கலர் பெயிண்டட் டிஃப்ரெண்ட் கலர். சரி. ஃபஸ்ட்டு அண்டு ஃபிஃப்த்து கலர் பெயிண்டட் ரெட்டு. இது வந்து ரெட்டு, இது வந்து என்னது, ரெட்டு. வேறு எதாவது கொடுத்துருக்காங்களா? 5 ஸ்டோரி பில்டிங் இருக்குது, 4 டிஃப்ரெண்ட் கலர் இருக்குது. ஒன்லி 1 கலர் யூஸ்டு டு பெயிண்ட் எ ஃப்ளோர். ஒரு ஃப்ளோருக்கு ஒரு கலர் தான். த மிடில் 3 ஃப்ளோர்ஸ் ஆர் பெயிண்டட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ். இந்த 3 கலரும் டிஃப்ரெண்ட்டான, மிடில் 3 சொல்லியிருக்காங்களா. செகண்ட் அண்ட் ஃபோர்த்து பெயிண்டட் டிஃப்ரெண்ட் கலர். இது ஒரு கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க, இது ஒரு கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க, இது ஒரு கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. மொத்தம் செகண்ட் 4 டிஃப்ரெண்ட் இருக்குங்கிறது ஒன்று. த மிடில் 3 ஃப்ளோர்ஸ் ஆர் பெயிண்டட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ். இதை வச்சு இங்கே ரெட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அங்கே என்ன தான் இருக்கணும், என்ன கலர் இருக்குது? கொஸ்டின் என்னது ஆக்சுவலாக? டு என்ஷூர் இங்கே இருக்குது. டு என்ஷூர் எனி 2 சக்ஸஸிவ் ஃப்ளோர்ஸ் ஹேவ் டிஃப்ரெண்ட் கலர்ஸ். சக்ஸஸிவ் ஃப்ளோர்ஸ் டிஃப்ரென்ஸ் கலர் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு எனக்கு எது மட்டும் போதும்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக எனக்கு 3வது ஸ்டேட்மெண்ட் மட்டுமே போதும் தான். 3வது ஸ்டேட்மெண்ட்டில் 1 and 5 யூஸிங் பெயிண்ட். ஓகே, கொஸ்டினில் 4 கலர் இருக்குது, ஒன்லி ஒரு கலர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்களா? இப்போ இதில் கொஸ்டின் அப்படின்னா சக்ஸஸிவ் 2 ஃப்ளோர்ஸ் வந்து சேம் கலராக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் சொல்கிறதுக்கு, கண்டுபிடிக்கிறதுக்கு எத்தனை ஸ்டேட்மெண்ட் வேணும்னு கேட்டிருக்காங்க. எனக்கு தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டில் இந்த 5ம் 1ம் ரெட்டுன்னா மீதி இந்த 3மே என்ன தான் இருக்கணும், டிஃப்ரெண்ட் கலராக தான் இருக்கணும். என்ஷூர் ஆகிடுச்சு. இப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் சஃபிஷியன்ட்னு சொன்னால் எத்தனை, 2 4 தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் ரெட்டாக இருக்கலாம், இதுவும் ரெட்டாக இருக்கலாம், இதுவும் ரெட்டாக இருக்கலாம்ல. ஸோ அது நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது. சரியா? ஸோ எனக்கு வந்து ஸ்டேட்மெண்ட் 3 ஒன்லி சஃபிஷியன்ட், மீது 2மே நாட் சஃபிஷியன்ட் இருக்குது. அதனால் இந்த 2மே தப்பாயிரும். ஓகேயா? ஸோ இது 90 கேட்டிருக்காங்க இந்த மாடலில். இந்த கொஸ்டின் பாருங்கள், ACPQ BESU MNGIனா என்னது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அப்போ ABCDEF GHIJKLMNOPQRSTUVWXYZ. ஓகேவா? ஸோ இது சும்மா எழுதிக்கலாம். ஏக்கு பதிலாக B போட்டிருக்காங்க +1, சிக்கு பதிலாக E போட்டிருக்காங்க +2, பிக்கு பதிலாக 1, பிக்கு பதிலாக எஸ் போட்டிருக்காங்க. அப்போ +3, ஏன்னா இதில் வந்து எதுவுமே கேப் இல்லை. இதில் 1 கேப், இதில் வந்து 2 கேப் இருக்குது. அப்போ க்யூக்கு +4 இருக்கும். பார்ப்போமா? க்யூக்கு 1 2 3 3 விட்டுட்டு யூ போட்டிருக்காங்க. எஸ், வெரி குட். அவ்வளோதான், கண்டுபிடிச்சாச்சு. இப்போ எம்முக்கு என்ன போடணும், என்னு தான் போடணும். எண்ணுக்கு என்ன போடணும், பி போடணும். என்பின்னு ஏதாவது சாய்ஸ் இருக்கா? எல்லாமே என்பின்னு தான் இருக்குது. சரி, அடுத்து ஜிக்கு 3, 2 விட்டு 3 என்ன வரும், ஜே வரும். ஜி எங்கே இருக்கா, 2 விட்டு ஜே போடணும். ஜே வரும். என்பி ஜே இருக்கா? அப்போ 2 சாய்ஸ் இருக்குது. ஐக்கு என்ன வரும், 4வது. ஐக்கு வந்து அப்போது 4வது எம் வரும். அப்போது என்பிஜேஎம் தான் என்னது கரெக்டான ஆன்சர். திஸ் கொஸ்டின் ஆஸ்கின் 2020. ஓகே, இந்த கொஸ்டினில் பாருங்கள், த லெட்டர்ஸ் ஃப்ரம் A to Z ஆர் நம்பர்ட் ஃப்ரம் 1 to 26 ரெஸ்பெக்டிவ்னு சொல்லியிருக்காங்க. அப்போது ஏன்னா 1, பின்னா 2, சின்னா 3, இந்த மாதிரி இசட்னா 26 இது வந்து சொல்லியிருக்காங்க. இஃப் GHI அப்படின்னா 1578 அண்ட் DEF அப்படின்னா 912,
தென் ஏபிசி அப்படின்னா என்னன்னு சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ ஜிஹெச்ஐக்கு இப்போ ஜி ஏபிசிடிஇஎஃப்ஜி 4 5 6 இது வந்து 7 தான் வரும். கரெக்டாக? அப்போ இதுக்கு வந்து 7 தான் வரும், இதுக்கு 8 தான் வரும், இதுக்கு 9 தான் வரும். எப்படி 1 5 7 8 வந்துச்சு அப்படின்னு பார்க்கணும். சரி, இதை மொத்தமாக டபுள் பண்ணுங்கள். இன்ட்டு 2 18 8 மீதி 1 16 17 7 மீதி 1 14 1 15. அப்போ நம்பர் என்ன பண்ணியிருக்காங்க? டபுள் பண்ணியிருக்காங்க. இப்போ டிஎஃப்மா டிஇஎஃப், டிக்கு என்னது 4, இக்கு 5, எஃப்க்கு ஏபிசிடிஇஎஃப் 6. இதை டபுள் பண்ணால் 2 12க்கு 2 மீதி 1 10 11க்கு 1 மீதி 1 4 1 9. ஸோ இதை தான் அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ ஏபிசினா 1 2 3, இதை டபுள் பண்ணால் 246 அப்படிங்கிறது ஆன்சர் வரணும். ஆன்சர் ஆப்ஷன் டி. ஸோ சிம்பிள் கொஸ்டின் தான். 2020 இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகே, இந்த கொஸ்டின் பாருங்கள். இன் ஏ கோட் லாங்குவேஜ் மேத்தமெட்டிக்ஸ் ரிட்டன் அஸ் எல்பிஎஸ்ஐடி இந்த மாதிரி எழுதியிருக்காங்க. 3 6 9 10 11 3 6 9 10 11. எஸ், கெமிஸ்ட்ரிஸ் ரிட்டன் அஸ் அந்த கோடில் எப்படி எழுதுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இப்போ இதில் என்ன கோடு இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இப்போ இதுலேயும் எம் இருக்குது, 5 6 7 இதுலேயும் எம் இருக்குது, முதல் எழுத்து எல் இருக்குது, 3 6 இசட் இருக்குது. அப்போ ஏதோ ஒரு சேம் கோடு வரலைங்கிறது தெரிஞ்சு போச்சு. ஓகேவா? சேம் கோடு வரலைங்கிறது எனக்கு தெரிஞ்சு போச்சு. அப்போ ஏபிசிடி தான். ஏபிசிடி இஎஃப்ஜிஹெச்ஐ ஜேகேஎல்எம் என்ஓபி கியூஆர்எஸ்டி யூவிடபிள்யூஎக்ஸ்ஒய்செட். ஓகே, ஸோ என்ன பண்ணியிருக்காங்க? ஃபஸ்ட்டு எம்முக்கு பதிலாக எல் போட்டிருக்காங்க. எம்முக்கு முன்னாடி உள்ளது -1 வந்து எல். ஏக்கு பதிலாக பி போட்டிருக்காங்க +1. டீக்கு பதிலாக எஸ் போட்டிருக்காங்க -1. ஹச்சுக்கு எங்கே இருக்குது? ஹச்சுக்கு பதிலாக ஐ போட்டிருக்காங்க +1. அப்போ +1 -1 தான் ஆன்சருங்கிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிச்சா? இப்போ பாருங்கள், சிக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்க? எம்முக்கு -1. அப்போ சிக்கு -1 பியில் ஸ்டார்ட் பண்ணுறது ஆன்சர். அப்போ 2 ஆன்சரில் 1 தான் ஆன்சர். அப்போ ஃபஸ்ட்டு வந்து -1 -1 +1 -1 +1. இது ஐ வந்து என்னது? -1. ஸோ இந்த வேர்டு பாருங்கள், 3 எழுத்து அப்படி தான் வருது, 4 எழுத்தாக மாறுது. 4 எழுத்து என்னது? எம்மு கீழே வந்து -1 +1 -1 +1. எம்முக்கு வந்து +1 +1 என்னது? எண்ணு. அப்போது எம்முக்கு பதிலாக எண்ணு வரணும். இந்த இடத்துல எண்ணு இதில் இருக்குது, இதில் தான் இருக்குது. ஸோ ஆன்சர் பிங்கிறது தான் கரெக்ட். ஸோ ஃபுல்லாலாம் எழுதிட்டு இருக்க முடியாது. ஓகேவா? ஸோ இந்த டெக்னிக் என்ன வருது? +1 2 3 வருதா? +1 -2 அந்த மாதிரி வருதா? ஸோ என்ன வருதுன்னு பார்த்துட்டு இதில் வந்து -1 +1 -1 +1 தான் ரிப்பீட்டாக வந்துட்டுருக்கு. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் என்னது தான்? ஆன்சர் பி தான். ஓகே, இந்த கொஸ்டின் பாருங்கள். கேன்சலிங் 2 ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின். ஓகே, ஸோ இது வந்து நம்ம லீனியர் ரீசனிங் நம்ம போட்டிருக்கோம். ஸோ ஏஜ் சம்லேயுமே இது வரும். ஓகேவா? ஸோ கொஸ்டின் என்ன அப்படின்னா, டேட்டா சர்வீஸில் கேட்டிருக்காங்க, வாட் இஸ் சீமாஸ் ரேங்க் ஃப்ரம் த டாப். அப்போ டாப்பில் இருந்து சீமாவோட ரேங்க் என்ன? கிளாஸில் மொத்தம் 40 பேர் இருக்காங்க. ஸோ இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, கொஸ்டினும் கேட்டிருக்காங்க. சரி, இதில் ஸ்டேட்மெண்ட் 1, பிரியா இஸ் 4 ரேங்க் பிலோ சீமா. சீமா இருக்காங்கன்னா 1 2 3 4. இது யார்? பிரியா. 4 ரேங்க் பிலோ சீமா. ஓகே, அண்ட் 31st ஃப்ரம் பாட்டம். யார்? அண்ட்னா பிரியாவை பற்றி தான் பேசுகிறாங்க. பிரியா 31st ஃப்ரம் பாட்டம். ஸோ கிளாஸ் மொத்தம் 40 பேர் இருக்காங்க. கொஸ்டின் என்னது? சீமாவோட ரேங்க். இவர் 31ஸ்ட்னா 42 33 34 35 இந்த மாதிரி கண்டுபிடிக்கலாம். ஸோ டாப்பில் இருந்து கூட நம்ம கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிக்கணும்னு தேவையில்லை, கண்டுபிடிக்க முடியும்னு தெரிஞ்சால் போதும். ஃப்ரம் ஸ்டேட்மெண்ட் 1 ஐ கேன் ஆன்சர். ஸோ ஸ்டேட்மெண்ட் 1ல் நாட் சஃபிஷியன்ட்ங்கிறது வராது. நாட் சஃபிஷியன்ட்ங்கிறது வராது, ஏன்னா 1 வச்சு பண்ணலாம். ஓகேவா? சரி, இப்போ 2வது, ஈனா இஸ் 2 ரேங்க் அபோவ் சீமா. சீமாங்கிறாங்கன்னா மேலே தான் யார் இருக்காங்க? இங்கே ஈனா இருக்காங்க. ஸோ அண்ட் 37 ஃப்ரம் பாட்டம். இவங்க 37th இருக்காங்கன்னா இவங்களோட ரேங்க் கண்டுபிடிக்கலாம். கீழே 36 35 கிட்ட தான் வரும். ஸோ இதை கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஃப்ரம் ஸ்டேட்மெண்ட் 2 ஐ கேன் ஆன்சர் திஸ் கொஸ்டின். ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 வச்சு தனியாக ஆன்சர் பண்ண முடியுது, 2 வச்சு தனியாக ஆன்சர் பண்ணுது. ஸோ தட் ஐ சூஸ் ஆன்சர் சி. எய்தர் ஸ்டேட்மெண்ட் 1 alone or 2 alone is sufficient to answer the question. ஸோ இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணுறதுக்கு எனக்கு ஸ்டேட்மெண்ட் 1 மட்டும் போதும், இல்லை அப்படின்னா 2 மட்டும் போதும் அப்படிங்கிறது தான் என்னோட ஃபைனல் கன்க்ளூஷன். ஓகேவா? இந்த கொஸ்டின் பாருங்கள். திஸ் கொஸ்டின் ஆஸ்கின் 2022 UPSC கொஸ்டின். இது ஒரு நல்ல ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின். ஓகேவா? நல்லா கவனிச்சுக்கோங்க. சரி, 8 ஸ்டூடெண்ட்ஸ். சர்க்கிள் மாதிரி போடுங்க. 8 ஸ்டூடெண்ட்ஸ். சரியா? 8 புள்ளி வச்சாச்சு.
சிட்டிங் இன் ஏ சர்க்குலர் டேபிள் ஈக்வி டிஸ்டன்ஸ் ஓகே இதெல்லாம் எப்போவுமே சொல்கிறது. ஃபேஸிங் சென்டர் வெரி குட், நாட் நெசரி சேம் ஆர்டர் ஃபைன். பி அண்ட் டி சிட் நெய்தர் அட்ஜசன்ட் டு சி. ஒரு நிமிஷம் இது கொஸ்டின் கரெக்ட் பண்ணுறேன். நெய்தர் அட்ஜசன்ட் டு சி ஆர் ஆப்போசிட் டு சி, அதாவது பியும் டியும் சிவுக்கு அருகிலோ இல்லைனா ஆப்போசிட்லேயே இருக்கக்கூடாது. இது அடுத்து ஏ சிட்ஸ் பிட்வீன் இ அண்ட் டி. ஈக்கும் டிக்கு நடுவில் ஏ இருக்காங்க அப்படின்னா சரி, இங்கே இ இங்கே டி இங்கே ஏ இருக்கலாம், இங்கே இ இங்கே டி இங்கே ஏ இருக்கலாம். ஸோ 2 பாசிபிலிட்டி ஓகேவா. அண்டு சிட்ஸ் பிட்வீன் பி அண்ட் ஹெச் யார், இதில் வந்து எஃப் சரியா. அண்ட் எஃப் சிட்ஸ் பிட்வீன் பி அண்ட் ஹெச். ஸோ பிக்கும் ஹெச்சுக்கும் நடுவில் யார் இருக்கா, எஃப் இருக்கா. சரி ஓகே. ஸோ இப்போ நம்ம பிஎஃப்ஹெச் இதான் சொல்லியிருக்காங்க இல்லையா. எஃப் இஸ் சிட்டிங் பிட்வீன் பி அண்ட் ஹெச். அப்போ பிஎஃப்ஹெச்சாக இருக்கலாம், இல்லைனா வந்து ஹெச்எஃப்பியாக இருக்கலாம். ஸோ ரெண்டுலேயுமே பார்க்கலாம் சரியா. இப்போ இதுக்கு என்னென்ன பாசிபிலிட்டினா பிஎஃப்ஹெச் இப்படி இருக்கலாம். இப்போ சியை வந்து நான் இங்கே தான் போடணும், ஜியை இங்கே போடணும், இது ஒரு பாசிபிலிட்டி. இல்லை அப்படின்னா இப்போ பிஎஃப்ஹெச்சாக இருக்கலாம். எப்படி இருந்தால் நான் சியை இங்கே போடணும், டியை சி இங்கே வராது, ஏன்னா டி பக்கத்தில் வரக்கூடாது. சி எங்கே போடணும், இங்கே என்ன போடணும், நான் ஜி போடணும், இது ஒரு பாசிபிலிட்டி. ஓகே, வேறு பாசிபிலிட்டி பிஎஃப்ஹெச்சாக இருந்தால் இதுவும் வராது, ஏன்னா இந்த இடத்துல நான் சி இந்த ரெண்டுலேயுமே சி போட முடியாது, அப்போ அதுவும் வராது. ஸோ எனக்கு 2 பாசிபிலிட்டி, இந்த 2 இது இருக்குது, நான் 2 அப்படியே வச்சுக்கிறேன். ஸோ இப்போவே எனக்கு இப்போ 2 பாசிபிலிட்டி இருக்குது, ஆனால் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. செக் பண்ணி பார்ப்போம். பி சிட் இன் பிட்வீன் ஏ அண்ட் ஜி. ஏக்கும் ஜிக்கும் நடுவுலையா பி இருக்குது, இல்லை தப்பு. சி சிட் ஆப்போசிட் டு ஜி. ஜி ஆமாம், உள்ள ஆப்போசிட் வருது, அப்போ இது கரெக்டாக இருக்குது. இ சிட் ஆப்போசிட் டு எஃப். இங்கே எஃப் இருக்குது, இ இருக்குது, இதுவும் கரெக்டாக இருக்குது. சரி, இப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் 2 பாசிபிலிட்டி இருந்துச்சு, 2ல் உள்ள ஒரு இதுலேயும் ஆன்சர் வருது. ஸோ வி சூஸ் நன் ஆஃப் தி அபோவ். ஏன் அப்படின்னா 2 ஆன்சர் நம்மளால் சூஸ் பண்ண முடியாது ஓகேவா. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் எப்போவுமே நன் ஆஃப் தி அபோவ் தான் சொல்லணும். ஸோ இந்த மாதிரி 2 ஆன்சர் வந்து நன் ஆஃப் தி அபோவ் இல்லை அப்படின்னா இந்த கொஸ்டின் எப்படி யூபிஎஸ்சி ட்ராப் பண்ணிடுவாங்க. பட் இந்த கொஸ்டின் எப்படி பண்ணலாம், ஏன் அப்படின்னா தே கிவ் தி சாய்ஸஸ் அஸ் நன் ஆஃப் தி அபோவ். ஸோ அதான் சாய்ஸ்னால் இவங்களும் சூஸ் பண்ணியிருக்காங்க ஓகே. ஸோ இந்த கொஸ்டின் பாருங்கள், இது ஒரு நல்ல கொஸ்டின் தான், 2020 கேட்டிருக்காங்க. இது ஆக்சுவலாக ரிப்பிட்டேஷன் சம், பட் தே ஆஸ்க் இன் டேட்டா இன்சஃபிஷியன்ட். ஹவு ஃபார் சிட்டி பி அண்ட் கியூ. பிக்கும் கியூக்கும் உள்ள கேப் என்னென்னு கேட்டிருக்காங்க. இதான் சிம்பிள் கொஸ்டின். ஸ்டேட்மெண்ட் 1, சிட்டி கியூ 18 கிலோமீட்டர் ஃப்ரம் சிட்டி ஆர். சிட்டி ஆர்லேருந்து சிட்டி கியூ 18 கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பிஏ இல்லை, அப்போ எப்படின்னா பிக்கும் கியூக்கும் கண்டுபிடிக்க முடியும், கண்டுபிடிக்க முடியாது. சிட்டி பி 43 கிலோமீட்டர் ஃப்ரம் சிட்டி ஆர். இப்போ சிட்டி பி அப்படிங்கிறத நான் இங்கே போட்டு 43 போடலாம், அப்போது ஒரு டிஸ்டன்ஸ் வரும். சிட்டி பி அப்படிங்கிறத நான் இங்கே போட்டேன், இப்போ ஆர் கியூ இது ஒரு 18, இங்கே பி போட்டேன்னா இது ஒரு 43, இப்போ இது வேறு ஒரு டிஸ்டன்ஸ் வரும். ஸோ இதுவுமே இப்படி தான் பண்ண முடியாது, நான் இப்படி போடலாம், எந்த டைரக்ஷன்லாம் போடலாம், பிகாஸ் தே டோன்ட் ஸ்பெசிஃபை த டைரக்ஷன்ஸ் ஆஃப் பி ஓகேவா. ஸோ ஃபார் திஸ் கொஸ்டின் ஆன்சர் டி. போத் ஸ்டேட்மெண்ட் 1 and 2 நாட் சஃபிஷியன்ட் ஆன்சர் த கொஸ்டின். ஸோ இதுக்கு வந்து நாட் சஃபிஷியன்ட் அப்படிங்கிறது என்னது கரெக்டான ஆன்சர். இந்த கொஸ்டின் பாருங்கள், திஸ் கொஸ்டின் ஆஸ்கிங் 2022 யூபிஎஸ்சி கொஸ்டின் ஓகேவா. In order to find the letters English alphabet reversed, in the order of the letters of English alphabet reversed, each letter represents the letters whose position it occupy. Then which one of the following is represent Lucknow? Okay. So இதை சால்வ் பண்ணதுக்கு நீங்கள் ஏபிசிடி தெளிவாக எழுதணும். ABCDEFGHIJKLMNOPQRSTUVWXYZ. ஸோ ரிவர்ஸ் எதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், அப்போ நம்ம 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 ஓகேவா. ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த ஆர்டர் ஆஃப் தி இங்கிலீஷ் ஆல்ஃபபெட் ரிவர்ஸ்ட், அப்போ ரிவர்ஸ் எழுதியிருக்குங்கிறதுக்கு நம்பர் எழுதியிருக்கேன் ஓகேவா. ஈச் லெட்டர் ரெப்ரசன்ட் த லெட்டர் ஹூஸ்
பொசிஷன் இட் ஆக்குபைஸ், தென் which has represent லக்னோ. ஸோ லக்னோவில் எல்லுங்கிறது 15வது எழுத்து. ஓகேவா? ஸோ நார்மலாக எம்என்னில் பிரியும். 15வது எழுத்து என்னன்னு பார்க்கணும். இது 13 14. எஸ். ஸோ 13, இது 14, இதுதான் 15வது எழுத்து. அப்போ ஓ வந்து 15வது எழுத்து. யூ எத்தனாவது எழுத்து? 6வது எழுத்து. இங்கே 6வது எழுத்து 1 2 3 4 5. 6வது என்னது? எஃப். அடுத்து சிங்கிறது எத்தனாவது எழுத்து? 24வது எழுத்து. இங்கேருந்து 24வது எழுத்து 24 25 26 இப்படி தான் வரும். அப்போ எக்ஸு. ஓஎஃப்எக்ஸ் எங்கே இருக்குது? இங்கே ரெண்டு ஆன்சர் இருக்குது. அடுத்து பிஎம்எல்இ இந்த மாதிரி தான் வந்துட்டுருக்கு. ஓகே. டபிள்யூ செக் பண்ணி பார்ப்போம். டபிள்யூ வந்து இங்கே வந்து 4 போட்டிருக்கு. அப்போ 4வது எழுத்து என்னது? டி. அப்போ ஆன்சர் என்னது? லாஸ்ட் லெட்டர் டி. அப்போ டியில் முடியுதுன்னா ஆன்சர் ஆப்ஷன் டி தான். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி செக் பண்ணால் போதும். ஸோ நம்பரை அப் அண்ட் டவுன் நீங்கள் ரிவர்ஸ் எழுதுனா இந்த மாதிரி சம் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகே. எஸ். ஸோ இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணி பாருங்கள். இன் எ சர்டன் கோட் ஏபிசிடி, இது வந்து 2024 கேட்ட கொஸ்டின். ஓகேவா? ஏபிசிடி ரிட்டர்ன்ஸ் 24, இஎஃப்ஜிஹெச் கொடுத்துருக்காங்க, ஐஜேகேஎல் கொடுத்துருக்காங்க. ஓகே. ஐஜேகேஎல் கேட்டிருக்காங்க. ஃபைன். ஓகே. இப்போ ஏபிசிடிக்கு என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது தெரியல. ஓகேவா? இப்போ 1 2 3 4 நான் வச்சுக்கிறேன். 24 இந்த 3 நாளையும் பெருக்குங்க. 1 2 3 4 பெருக்குனா 12 2 24. சரி, எனக்கு ஆன்சர் வர்ற மாதிரி இருக்குது. இஎஃப்ஜிஹெச் 5 6 7 8 2 பெருக்குனா 30, என்எல் 56 56 3 0 18 8 மீதி 1 15 16. அப்போ இதுவும் கரெக்டாக வந்துடுச்சு. அப்போ ஐஜேகேஎல்னா 7 8 9 10 இதுதான். ஸோ எனக்கு 1 0 வரணும், 1 0 வரணும். யூனிட் பிளேஸ் என்னது? 7 40 என்எல் 56 6 54. ஒரு நிமிஷம் மிஸ் ஆகுது. என்னது? இதில் 4 யூஸ் பண்ணியாச்சு, இதில் 8 வரை யூஸ் பண்ணியாச்சு. இப்போ 9 தான் எழுதணும். நம்பர் தப்பாக இருக்கேன். ஸோ 9 10 11 12. சரியா? அப்போது 10 இருக்கிறனால லாஸ்ட்டாக ஒரு 0 வரும். எல்லா நம்பரையும் லாஸ்ட்டாக 0 இருக்குது. இப்போ யூனிட் பிளேஸ் மட்டும் பாருங்கள். 9க்கு 1 9 9 2 18. அப்போ என்ன வரும்? 8 வரும். ஃபுல்லாக பெருக்கணும் தான், ஆனால் யூனிட் பிளேஸ் வச்சு ஆன்சர் பண்ணலாம். 80 ஆன்சர். ஸோ 80 ஒரே ஒரு சாய்ஸ் தான் இருக்குது ஆன்சருக்கு. ஸோ நான் சால்வ் பண்ண இப்படி தான் சால்வ் பண்ணேன். ஸோ இல்லை உங்களுக்கு ஃபுல்லாக வேணும் அப்படின்னா நீங்கள் உட்காந்து பெருக்குங்க, உங்களுக்கு என்ன வந்துடும்? ஆன்சர் வந்துடும். ஓகேவா? ஸோ இது திஸ் இஸ் கொஸ்டின்ஸ் அபவுட்ஸ் கோடிங் டிகோடிங் அண்ட் டேட்டா சயின்ஸில் உள்ளது நம்ம பார்த்தாச்சு. சர்க்குலர் லீனியராக பார்த்தாச்சு. ஓகேவா? ஸோ தேங்க்யூ கைஸ், ஆல் தி பெஸ்ட். ஸோ இதுக்கு அடுத்த செஷன் நம்ம என்ன பார்ப்போம்னு சொல்லிடுறேன். செஷன் 23 நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா டேட்டா சஃபிஷியன்சி. ஸோ நெக்ஸ்ட் இது நல்லா கவனமாக கவனிச்சுக்கோங்க. டேட்டா சஃபிஷியன்சி. செஷன் 24 வந்து டேபிள் அண்ட் பார் சார்ட் அண்டு சம் டிசிஷன் மேக்கிங் சம் கூட நான் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இன்இக்வாலிட்டி அதான் எல்லாம் இம்பார்ட்டன்ட். இன்இக்வாலிட்டி. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ 24 செஷனோடு நம்ம இந்த கிராஷ் கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகும். ஓகேவா? ஸோ ஆல் தி பெஸ்ட் கைஸ். நீங்கள் எல்லா வீடியோஸும் பாருங்கள். டெஸ்ட் சீரிஸ் நல்லா எழுதுங்க. யூபிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் ஆகிருங்க. ஓகேவா? ஸோ நான் அப்போ நான் வீடியோஸ் ஷார்ட்ஸ் போட்டுட்ருக்கேன். பட் வீடியோஸ் இதோடு எண்ட் ஆயிரும். ஸோ யூடியூப்பில் ஐயப்பன் அப்படின்னு ஃபாலோ பண்ணிக்கோங்க. சப்போஸ் யாருக்காவது தேவைப்படுதுன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கிராக் ஆப்டிடியூட் ஐயப்பன் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். டெலகிராம் ஃபாரமில் ஐயப்பன் அப்படின்னு வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட், விஷ் யூ ஆல் சக்ஸஸ். தேங்க்யூப்பா.